சுயமரியாதை காக்க, பெரியாரை கற்க, திராவிடம் பயில பேராசிரியர் சுபவி அவர்களின் திராவிட பள்ளியில் இணைவீர். பயின்று சான்றிதழ் பெறும் ஆர்வம் உள்ளோருக்கு நமது ஊடகத்தில் இன்டர்ன்ஷிப் பயிற்சியும் அளிக்கப்படும். இன்றைய திராவிட பள்ளியில் இணையுங்கள். எங்க அண்ணா நடிப்பு விட்டுட்டு வந்துட்டாரு. ஏண்டா வெண்ண, இது பெரியார் போட்ட பிச்சை, திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. ஒருவேளை பெரியாரும் திராவிட இயக்கம் இல்லாட்டா தமிழ் இலக்கியம் இலக்கணம் பாதுகாக்கப்பட்டிருக்காது, தமிழ் சினிமான்னு ஒன்னே இருந்திருக்காது. இங்கே இந்தி சினிமா எஸ்.ஏ. சந்திரசேகர் மகன் சுமார் முஞ்சி குமார் விஜய் 200 ஓடிவாடல இந்த ஊர்ல பானிபூரி விற்கவோ பட்டாணி விற்கவோ இல்ல போர் ஊத்திட்டு இருக்கணும். இந்த தற்குறிகள் சொல்கிறது அமைச்சர் அழுகிறார் நடிக்கிறார் என்று. நடித்த நடிகன் தன் முன்னே தன் ரசிகன் சாகிற போது ஓடி ஒளிந்து கொண்டான். அந்த நடிகனை தலைவன் என்கிறார்கள். அழுத தலைவர்களை நடிகர் என்கிற ஒரு தற்குறி கூட்டத்தை வளர்த்திருக்கிறோம் என்கிற வேதனையோடு தான் இந்த இடத்தில் நிற்கிறோம். ஒரு நாய் இருந்தாலே அழுகிற சமூகத்தில் தன்னை பார்க்க வந்திருக்கிற ரசிகன் 49 பேர் துடிதுடித்து இழக்கிற போது ஒரு தற்குறி ஓடி ஒளிந்து கொள்கிறான் என்றால் அந்த தற்குறியை இந்த நாட்டின் அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது என்கிற அந்த அரசியலோடு நான் என் தலைப்புக்குள் உள்ளே போகிறேன். நீ கருப்பாக இருக்கிறாய், உன் கண்ணச்சதை தொங்கி இருக்கிறது, உன் கால்களில் செருப்புகள் போட முடியாது, உன் தோள்களில் துண்டுகள் ஏற முடியாது, உன் இடுப்புக்கு மேலே வேட்டி ஏற முடியாது, உன் கை உயர முடியாது, உன் கை தாழ வேண்டும், என்னை பார்த்து வணங்கு கும்பிடு நக்கி பிழை என்று என் தன்மானத்தை கேட்கிற ஒரு கூட்டம் இருந்த நேரத்தில் தான் தந்தை பெரியார் என்கிற பெருங்கிழவன் தன் அமைப்பை ஆரம்பிக்கிற போது முதல் கொள்கையாக சொல்கிறார், உயிரே போனாலும் மானம் பெரிது என்பதற்கு ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்பினார். தெய்வீக மொழி தமிழ் ஒன்றும் ஒரு நாளில் உங்களுடைய அம்மன் காதுகளில் ஓதப்படவில்லை. சகலகல வல்லமை படைத்த சகலத்தையும் படைத்த சிவன் காதிலோ முருகன் காதிலோ தெய்வீக மொழியில் ஒன்றும் ஓதப்படவில்லை. அதற்கு முத்துவேல் கருணாநிதி என்கிற ஒரு மகன் தேவைப்பட்டான். அந்த மகன் தான் முதலில் தந்தை பெரியார் இயற்றிய தீர்மானத்தை, செங்கல்பட்டு தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டு கோயில்களில் தமிழிலும் ஓதப்படும் என்று கொண்டு வந்தார். ராஜாஜி சொல்கிறார், இந்த கருப்பு சட்டைக்காரர் ராமசாமி நாயக்கரன் விடமாட்டார் போல எங்கே போனாலும் இந்த கருப்பு சட்டக்காரன் கடவுளே இல்லைன்னு சொல்றான். ஆனா கியாப்பை விஸ்வநாதன் தலைமையில ஒரு ஆலய நுழைவு சங்கத்தை ஆரம்பிச்சு இது வரைக்கும் 1100 கோயிலுக்குள்ள உள்ள போயிட்டான். வேற வழியே இல்லை, நான் இனிமே எல்லாரும் கோயிலுக்குள்ள போலான்னு நான் சட்டம் கொண்டு வர போகிறேன்னு யார் பேசுறா? ராஜாஜி எங்க பேசுறாரு? சென்னையில பேசுறாரு. அடுத்த நாள் சில கம்பு சுத்திகள் மதுரைக்குள்ள கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டான். உடனே எதிரான், முதலில் கோயிலுக்குள் நுழைந்தவர்கள் யார் தெரியுமா? இதை கூட்டிக் கொண்டவர் யார் தெரியுமான்னு. இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு அரசியலராக, ஒரு அரசியலை நேசிக்கிறவர்களாக எதை நோக்கி நம்முடைய பயணம் அமைய வேண்டும் என்பதில் தந்தை பெரியார் என்கிற அந்த கிழவன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு மோசடி என்று தன் வாதத்தை தொடங்கி, அது இன்னும் எத்தனை நூற்றாண்டு காலம் போகலாம். ஒரு வாக்கு வங்கி அரசியலில் போடுங்கம்மா ஓட்டு என்ற இடத்தில் இருக்கிற நான் இதை பேச வேண்டுமா என்றால் சில நேரத்தில் பேசியாக வேண்டிய சூழலும் இருக்கிறது. காரணம், இந்த நேரம் என்பது சென்னை மறைமலை நகரில் இந்திய விடுதலை என்பது வெறும் நாடு விடுதலை அல்ல. இந்திய விடுதலை என்பது ஏதோ வரைபடத்தில் இருக்கிற விடுதலை அல்ல. அதற்கு மாறாக இந்திய விடுதலை என்பது சமூக விடுதலை என்று அறைகூவல் விடுத்த சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு விழாவை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பெருமரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய எங்கள் தலைவரும் உங்கள் முதலமைச்சரும் பெருமரியாதைக்குரிய ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் தலைமையில் சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு நிகழ்வு கொண்டாடப்பட்டிருக்கிற இந்த நேரம், அந்த மாநாட்டு தடலில் பல விவாதங்கள் நடக்கும். தமிழ்நாடு கண்ட போராட்டமும், தமிழ்நாடு வென்ற போராட்டமும், தமிழ்நாடு திசை காட்டுகிற வழியும் அந்த மாநாட்டில் தீர்மானங்கள் ஏற்றப்படும். அதே 100ஆண்டு விழா கொண்டாடுகிற இந்த நேரத்தில் தான் உலகத்தில் எந்த இராணுவ அமைப்புக்கும் கையில் ஆயுதங்கள் கொண்டு போராடுகிற பாசிச குழுவாக இருக்கட்டும், அரச இராணுவமாகட்டும், அவைகளெல்லாம் தாங்குகிற ஆயுதத்தை தாங்கி ஒரு மத கும்பல் சட்டப்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டோம் என்பதற்காக அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நின்று இந்தியாவின் இறையாண்மையை, இந்தியாவின் மனசாட்சியை, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் உணர்வை, மத சிறுபான்மை மக்களை
ஒரு யுத்தம் நடத்தி தனிமைப்படுத்தி ஒரு மத இறுக்கத்தை உண்டு செய்திருக்கிற ஆர்எஸ்எஸ் என்கிற மதவெறி கும்பலின் நூற்றாண்டு விழாவும் இந்தியா முழுக்க கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவின் வரலாறை இரு துருவங்களாக பிரிக்க முடியும். ஒன்று ஆரியர் வரலாறு, அதற்கு ஆர்எஸ்எஸ் கும்பலே சாட்சி. இன்னொன்று திராவிட வரலாறு, அதற்கு திராவிட இயக்கத்தின் சுயமரியாதை இயக்கமே சாட்சி. இரண்டு அமைப்புகளின் திராசுகளை நிறுக்கிற நேரம் இந்த நேரம். தோழர்கள் இந்த தேதியை கேட்கிற போது உங்கள் தலைப்பை நீங்களே தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். நாம் ஏதோ கருத்தியலாக பேச போகிறோம், பரவாயில்லை, அது கருத்தரங்க அமல்தானே, தமிழும் திராவிடம் என்று நானே தலைப்பை தீர்மானித்துக் கொண்டேன். ஆனால் சமூக சூழல், களச்சூழல், சடங்குகளில் சில நேரத்தில் நாம் அதை பேச வேண்டிய தற்கால அரசியலும் இருக்கிறது. தற்கால அரசியலை அது ஆர்எஸ்எஸ் வெர்சஸ் திராவிட இயக்கம், ஆரியம் வெர்சஸ் திராவிடம் என்றுதான் வாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கரூருடைய அந்த துயர சம்பவம் நம் கண்முன்னே என் மகனை இழந்தது போல் ஆசையோடு அன்பொழுக முத்தமிட்டு அப்பா மீசை குத்துகிறது என்று என் பிள்ளை அழுகிற போது அந்த அழுகை பொய் அழுகை என்று, இல்லையப்பா என் மீசைதானே குத்துகிற என்று சொல்லும் போது வெக்கப்பட்டு அவன் முகத்தை துடைத்து ஓடுகிற போது என் பிள்ளை ஓடுகிறானே என்று கொஞ்சி குழாவி யாழெனது குழலது என்பார்கள் தன் பிள்ளை மலைச்சொல் கேளாதோர் என்று இருக்கிற போது அந்த பெத்த தகப்பன் தன் குழந்தையை கை நடுக தூக்கி காப்பாத்துங்கள் காப்பாத்துங்கள் என்று கதறி ஓடி வருகிற போது இந்த நாட்டின் அமைச்சர் நின்று அழுது கொண்டிருக்கிறார். அந்த அழுகையை இந்த தற்குறிகள் சொல்கிறது அமைச்சர் அழுகிறார் நடிக்கிறார் என்று. நடித்த நடிகன் தன் முன்னே தன் ரசிகன் சாகிற போது ஓடி ஒளிந்து கொண்டான். அந்த நடிகனை தலைவன் என்கிறார்கள். அழுத தலைவர்களை நடிகர் என்கிற ஒரு தற்குறி கூட்டத்தை வளர்த்திருக்கிறோம் என்கிற வேதனையோடு தான் இந்த இடத்தில் நிற்கிறோம். அன்பு கொண்டவர்களே, ஒரு 10 ஆண்டு இருக்கும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிச்சேரி சிறையிலே மரியாதைக்குரிய சீபானவர்கள் உள்ளே இருந்தார். அண்ணன் தோழர் உமாபதி அவருக்கு தெரியும். அப்போது மரியாதைக்குரிய பெரியாரின் பெருந்தொண்டர் தோழர் மரியாதைக்குரிய ஐயா மணிவண்ணன் அவர்கள், நான் வழக்கறிஞர் என்பதால் என்னோடு தொடர்பு கொண்டு நாம் சிறையில் போய் அவரை பார்க்க வேண்டும் என்று கேட்டார். ஆனால் மணிவண்ணனுக்கெல்லாம் தெரியும். அப்போது நாங்களாம் ஒன்றாக இருந்த காலம் இந்த காலம். அவர் உடல்நலம் ரொம்ப நலிந்திருந்த காலம். ஒரு அறுவை சிகிச்சை செய்திருந்தார். அந்த அறுவை சிகிச்சை என்பால் பயணப்பட முடியாது. இவரை எப்படியாவது சிறையில் பார்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார். ஒரு 10 நாட்களாக தேதி குறிக்கிறார். 10 நாள் தேதி குறிக்கிறார். ராஜீவ், எப்படியாவது காலையில் ஒரு 4 மணி 5 மணிக்கு எழும்பி விடுவோம், 8 மணிக்கெல்லாம் போனால் தலைவர் லோக ஐயப்பன் அங்கு இருப்பார், நம்மளை வழிநடத்துவார், சிறைக்கு உள்ளே போய் விடுவோம், வாருங்கள் என்று அழைத்து கொண்டு ஒரு 5 மணிக்கு வாகனத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் பாண்டிச்சேரி சிறையை நோக்கி போகிற போது பாண்டிச்சேரிக்கு முன்பு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்பு எதிர்க்கே போகிற போது எங்களுக்கு ஒரு பெரிய சாலை, அது இப்போது இந்த மரங்கள்லாம் இல்லை, 2 நாய்க்குட்டிகள் முட்டமிட்டு விளையாடுகிறது. அப்போது தோழர் சொல்கிறார், ராஜீவ் அந்த காட்சியை பாருங்கள், எவ்வளவு அழகோடு இருக்கிறது பாரு என்று சொன்னார். வண்டி போகிறது. எங்கள் போதாத நேரம் எங்களுடைய நேரமா என்று தெரியவில்லை. அந்த நாய்க்குட்டி அவர் வண்டியில் காலடியில் சிக்கி இறந்து விடுகிறது. உடைந்து போனான் மனிதன், உடைந்து போனான், அழுதுகிறான், தேம்பி அழுகிறான். ஏன்னா கட்டுப்படுத்த முடியவில்லை, அழுகிறான். அழுது விட்டு இறங்கி வண்டியை திருப்புங்களாம் போய்விடலாம் என்று திரு சீமான் அவர்களை அவர் பார்க்கவில்லை. மீண்டும் சென்னைக்கு வருகிறார். பெரியாரின் பெருந்தொண்டன், பல இறப்புகளை பார்த்திருக்கிறார், பல போராட்ட கதைகளை படித்திருக்கிறார், பல போராளிகளோடு தொடர்பில் இருக்கிறார். ஆனால் நாய் இறந்தபோது அழுது விட்டு வண்டியை திருப்புங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று அவர் சகுனம் பார்க்கவில்லை. இறக்கப்பட்டு என் மனநிலை யாரையும் பார்க்கிற மனநிலையில் இல்லை, வீட்டுக்கு போகலாம் என்று பாண்டிச்சேரிந்து வீடு திரும்புகிறார். ஒரு நாய் இறந்தால் கூட இறங்குகிற அழுகிற இலகிய மனம் படைத்தவர்கள் நாம். நம் அரசியல் என்பது அதுதான். அதனால்தான் நாம் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு நாய் இறந்தாலே அழுகிற சமூகத்தில் தன்னை பார்க்க வந்திருக்கிற ரசிகன் 49 பேர் துடிதுடித்து இழக்கிற போது ஒரு தற்குறி ஓடி ஒளிந்து கொள்கிறான் என்றால் அந்த தற்குறியை இந்த நாட்டின் அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது என்கிற அந்த அரசியலோடு நான் என் தலைப்புக்குள் உள்ளே போகிறேன். திராவிடமும் தமிழும் திராவிடமும் சமகால அரசியலில் பல பேர் தமிழ் தேசியம் என்கிற கூறுக்குள்ளும், பல பேர் நாங்கள் தமிழர்கள் என்கிற கூறுக்குள்ளும், நாங்கள் தனிநாடு கேட்ட தமிழ் தேசியர்கள் என்கிற கூறுக்குள்ளும் பல பேர் விவாதிக்கிறார்கள். இதே சோசியல் மீடியாவில், சமூக ஊடகங்களில் நாங்கள்லாம் தமிழ் தேசியர்கள் தெரியுமா அப்படின்னு பாரத மாதாக்கு ஜெயிங்கிறான். பரவாயில்ல.
நாங்கள்லாம் தமிழ் தேசியர் தெரியுமா அப்படின்னு. இந்த இந்தியாவுடைய நோட்டு என்ன தெரியுமான்னு நினைக்கிறான். பரவாயில்ல. நாங்கள்லாம் தமிழ் தேசியர்கள் தெரியுமா, வாழிய இந்தியா, வாழிய எங்க செந்தமிழ்கிறான். பரவாயில்ல. அப்படி என்றால் இந்த தற்கொடிகளுக்கு எது தமிழ் தேசியம் என்பது தெரியவில்லை என்பதுதான். நான் மிக தெளிவாக அதை இந்த அரசியல் வகுப்பாகவே இதை உங்களோடு உரையாட விரும்புகிறேன். மாற்று கருத்துள்ள தோழர்கள் பல பேர் இருக்கலாம். அதில் என்றால் பல்வேறு இயக்கங்கள் இருக்கிறோம், பல்வேறு மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிறோம். இந்த திராவிடம் என்கிற விதை எப்போது ஊண்டப்பட்டது? பெருமரியாதைக்குரிய பேராசிரியர் ஐயா ராமசாமி எழுதிய இந்த புத்தகத்தை தான் அதற்கு நான் ஒரு குறிப்பாகவே இதை கொண்டு வந்தேன். நான் பார்த்ததில் படித்ததில் மிகவும் ஆய்வுபூர்வமாக எழுதப்பட்ட புத்தகமாக அதை எண்ணுகிறேன். வாய்ப்புள்ள தோழர்கள் அதை வாசியுங்கள். உங்களுடைய புரிதலுக்கு அது ஒரு முக்கியமான தொடக்கமாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். பேராசிரியர்கள் எழுதுகிற போது எழுதுகிறார், அதிலிருந்தே தொடங்குகிறேன். உலகத்தில் பல்வேறு அமைப்புகள், பல்வேறு இயக்கங்கள் தோன்றி மறைந்து தோன்றி மறைந்து தோன்றி மறைந்து போயிருக்கிறது. உலகிலேயே ஒரே ஒரு இடத்தில்தான் பொதுமக்கள் வெகுஜனத்தை கூட்டி நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர விருப்பப்படவில்லை, நாங்கள் அதிகாரத்தை நோக்கி பயணப்பட விருப்பவில்லை, எங்கள் சுயமரியாதையை மீட்பதற்கு தன்மதிப்பு இயக்கத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்று தந்தை பெரியார் என்கிற கிழவன் ஒரு சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார். அந்த சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது தந்தை பெரியார் 5 பிரதான கொள்கைகளை வடித்தார். அதில் முதல் கொள்கை, மக்களுக்கு உயிரை விட மானம் பெரிது. முதல் கொள்கை இதுதான், மக்களுக்கு உயிரை விட மானம் பெரிதது. அப்படி என்றால் இந்த சமூகத்தில் மானம் என்னவாக இருந்தது என்பது மிக முக்கியம். மானம் எப்படி பார்க்கப்பட்டது? நீ தெலுங்கு பேசுகிறாய், நீ கன்னடம் பேசுகிறாய், நீ மலையாளம் பேசுகிறாய், நீ தமிழ் பேசுகிறாய், அதனால் எங்கள் மொழி, தெய்வீக மொழி சமஸ்கிருதத்தை விட ஒரு மொழி உயர்ந்ததா என்று கேட்கிற மொழிமானம். நீ கருப்பாக இருக்கிறாய், உன் கண்ணச்சதை தொங்கி இருக்கிறது, உன் கால்களில் செருப்புகள் போட முடியாது, உன் தோள்களில் துண்டுகள் ஏற முடியாது, உன் இடுப்புக்கு மேலே வேட்டி ஏற முடியாது, உன் கை உயர முடியாது, உன் கை தாழ வேண்டும், என்னை பார்த்து வணங்கு, கும்பிடு, நக்கி பிழை என்று என் தன்மானத்தை கேட்கிற ஒரு கூட்டம் இருந்த நேரத்தில் தான் தந்தை பெரியார் என்கிற பெருங்கிழவன் தன் அமைப்பை ஆரம்பிக்கிற போது முதல் கொள்கையாக சொல்கிறார், உயிரே போனாலும் மானம் பெரிது என்பதற்கு ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்பினார். இரண்டாவது கொள்கை ஆரம்பிக்கிறார், எல்லோரும் பிறவியில் சமம். தம்பி யூடியூப் பட சொன்னார் அல்லவா, உலகத்தில் பல்வேறு அரசியல்கள் எப்போதும் உண்டு, ஆனால் இந்திய அரசியலில் தான், இந்திய சமூகத்தில் தான், சைன தேசத்திலோ ரஷ்ய தேசத்திலோ கியூபா தேசத்திலோ நம் பொதுவுடைமையை மெய்சிலித்து கொண்டாடுகிற நம்ம தோழர்கள் ஆளுகிற ஆண்ட பெருமைப்பட்ட மூலதனங்கள் எல்லாம் ஆண்ட நாட்டிலோ உழைப்பின்பால் மனிதன் சுரண்டப்பட்டான். அதற்கு அடுத்தத்தில் நிறத்தின்பால் மனிதன் சுரண்டப்பட்டான். சில இடங்களில் ஆண்பால் பெண்பால் மனிதர்கள் சுரண்டப்பட்டார்கள். சில இடங்களில் வேலையின் தன்மையை பொறுத்து மனிதர்கள் சுரண்டப்பட்டார்கள். ஆனால் உலகில் இந்தியா என்கிற இந்த நாட்டில்தான் ஒரு மனிதன் பிறப்பின் அடிப்படையே இழிவுபடுத்தப்பட்டான். என் அன்னை வயிற்றிலிருந்து நான் வெளியே வருகிற போதே, நீ இழிசாதிக்காரன், நீ உங்க அம்மா வயிற்றில் கருவாகிற போதே, உங்க அன்னை வயிற்றில் கருவாகிற போதே இந்த சாதியில் பிறந்திருக்கிறாய். என் அப்பனும் அம்மாவும் உடலுறவு வைக்கிற போதே இவன் இந்த சாதிக்கார பிள்ளை பிறக்கப் போகிறான், இவன் எலிசாதிக்காரன். ஒரு பிராமண ஆணும் ஒரு சூத்திர பெண்ணும் உறவு கொண்டால் அவன் உயர்சாதிக்காரன். ஒரு பிராமண பெண்ணும் ஒரு சூத்திர ஆணும் உறவு கொண்டால் அவன் உயர்சாதிக்காரன் என்கிற பிறப்பின் அடிப்படையில் எழுதப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட்ட இன்று வரை நடைமுறையில் இருக்கிற மிக முக்கியம். ஆண்டுகள் பல ஆகிவிட்டது, இயக்கங்கள் பல கொண்டு வந்து விட்டோம். ஜோதிராவ் புலே, எங்கள் அண்ணல் அம்பேத்கர், அதற்கு முன்பு புத்தன், எங்கள் தந்தை பெரியார், எங்கள் பேரறிஞர் அண்ணா, எண்ணிலடங்காத பொதுவுடைமை தோழர்கள், எண்ணிலடங்காத தமிழ் தேசியத்தை உண்மையாக நேசிக்கின்ற தோழர்கள், எண்ணிலடங்காத கருப்பு சட்டைக்காரர்கள், சிவப்பு சட்டைக்காரர்கள், நீல சட்டைச்சாரர்கள், எத்தனை பேர் போராடியும் இப்போதும் சொல்கிறோம், என் பிறப்பில் சாதி ஒட்டி இருக்கிறது, என் பிறப்பில் நான் இழிபிறப்பான். இந்தியாவின் அரசியமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது.
இத்தனை பெரியார் வந்த பின்பும், இத்தனை இயக்கங்கள் வந்த பின்பும் பிறப்பின் அடிப்படையில் ராஜீவ் காந்தி சூத்திரம்தான். பிறப்பின் அடிப்படையில் மேலே உட்கார்ந்திருக்க அண்ணன் குளத்தூர் மணியும் என்னுடைய தோழர்கள் இங்க இருக்கக்கூடிய யூடியூப் போட்டோஸும் என்னுடைய உமாபதியும் சூத்திரர்கள் தான். அதை இந்திய அரசியமைப்பு சட்டம் மிக தெளிவாக வரையறை செய்திருக்கிறது. காரணம், நாங்கள் சூத்திரர்கள் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாததற்கு இந்தியாவின் பழக்க வழக்க சட்டத்தில், இந்தியாவின் கஸ்டமரியஸ் லாவில் பிறப்பின் அடிப்படையில் ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் தாழ்ந்தவன் என்கிற விதி இருக்கிறது. அதை உலகில் யாருக்கும் இல்லாத அறிவு தந்தை பெரியார் என்கிற கிழவன் தான் முதலில் கேள்வி கேட்டார். சுயமரியாதை இயக்கத்தின் இரண்டாவது கோட்பாடு, எல்லோரும் பிறவியில் சமம். பிறவினா என்ன? பிறப்புன்னு கூட வைக்கிறவர் பிறவியில் அப்படின்னா முன்னொரு பிறவியில், முன்னொரு காலத்தில். இப்ப பேசுறானே, எங்கள் ராஜராஜ சோழன் ஆண்ட காலத்தில், எங்கள் ராஜேந்திர சோழன் ஆண்ட காலத்தில். என்ன தெருமுழுக்க பிச்சை எடுத்துக்கிற அவ்வளவுதானே, வேற என்ன பண்ண? தெருமுழுக்க பிச்சை எடுத்த. தஞ்சாவூர் என்கிற ஜில்லா எப்போது வந்தது? தஞ்சாவூர் ஜில்லா 2025 மக்கள் தொகை 6 லட்சம். 2025 6 லட்சம் இருக்கிற போதே இன்னும் ஏழைகள் இருக்கிறார்கள். 2025 6 லட்சம் இருக்கிற போது இன்னும் குடிசைகள் இருக்கிறது. 2025 6 லட்சம் இருக்கிற போதே இன்னும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. 2025 6 லட்சம் இருக்கிற போதே ஆண்டு வருமானம் 15,000 கூட இல்லாமல் இன்னும் பிச்சை எடுக்கிறான். அப்படி என்றால் 600 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஊரின் மக்கள் தொகை 20,000. தஞ்சாவூர் ஜில்லா அந்த 20,000 ஒரு 1000 பேர் ஆண்டகுடி பெருமை பேசினான், ஆண்ட சாதி பெருமை பேசினான். மீதி 19,000 தெருமுழுக்க பிச்சை எடுத்தான், தெருவாய் குடிசையில் வாழ்ந்தான், ஓடாய் உழைத்தான், செருப்பாய் உழைத்தான். தோழர் சிங்கால வேறு சொல்வது போல் காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வைத்து கஞ்சியும் இல்லை, ஓடாய் உழைக்கிறோம்டா. எங்கள் ராஜராஜன் வருகிறார், சாமி வருக, சாமி வாங்க வாங்க சாமி. வீட்டுல சோறு இல்லை. அதனாலதான் எங்கள் தலைவன் பேரறிஞர் அண்ணா வந்தவுடன் யானை கட்டி குதிரை வைத்து போரடித்த தமிழ் சமூகத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய்க்கு 2 படி நிச்சயம், 2 படி நிச்சயம், 1 படி லட்சியம் என்று முழங்கினார். உலகிலேயே ஒரு ஜனநாயக இயக்கம் அரசியலமைப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு உணவை வெகு மக்களுக்கு கொடுத்தது எங்கள் ராஜராஜன் சோழன் கொடுக்கவில்லை, எங்கள் ராஜேந்திர சோழன் கொடுக்கவில்லை, எங்கள் பேரறிஞர் அண்ணாதான் அரிசியை பொதுவாக்கினார். அப்படி இருக்கிற இந்த காலத்தில் பிறப்பில் அனைவரும் சமம் என்று முழங்கியது சுயமரியாதை இயக்கம். இரண்டாவது கொள்கை. மூன்றாவது கொள்கை, சாதி மத வேறுபாடுகளை ஒழியும் வரையில் நாட்டில் ஒற்றுமையும் எல்லோருடையான நன்மையும் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு சாதி மதத்திற்கு அரசியல் பிரதிநிதித்துவத்தை சரியாக்க கொண்டுபட வேண்டும். நீங்க சொல்றமே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்பு. அந்த சமூக பொறுப்பு ஊட சமூக கடமை, அந்த சமூக கடமை ஊடாக இருக்கிற சமூக அதிகாரம், இதை அனைவருக்கும் ஆக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னார். அதில் 4வதாக பெண்களுக்கு சம உரிமை இருக்க வேண்டும். முதலில் இந்திய அரசியல் இயக்கமாக கட்டியெழுப்பிய தலைவன் தந்தை பெரியார் தான். அது திராவிட இயக்கம்தான். 6வதாக வேத சாஸ்திர புராண பழக்க வழக்கங்களை கொண்டு மனிதன் பகுத்தறிவை கூர்மைப்படுத்தி பார்ப்பனியத்தை ஒழித்து சுயறிவு கொண்டவராக மனிதனை மாற்ற வேண்டும் என்ற இந்த 5 கொள்கைகளாக ஒரு சுயமரியாதை இயக்கம் கட்டி எழுப்பப்பட்ட நேரத்தில் தான் திராவிடம் என்ன செஞ்சு கிழிச்சது, திராவிட அடையாளமா எங்க கேட்கிற போது சமூக அடையாளம் ஒரு பக்கம், சமூக பார்வை ஒரு பக்கம். ஆனால் அரசியலில் இன்று அரசியலுக்குள் வருகிற போது இந்த அரசியலமைப்பு பார்வை இருக்கிறதா? மிக முக்கியமான வாதங்கள். பல நேரம் தேநீர் குடித்துக் கொண்டு பல நேர வாதங்களாம் இப்போது கண்மூடி போய்விட்டது. இப்போதெல்லாம் பார்க்க முடிவதில்லை. நான் உட்பட 1 மணி நேர வாதத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் அது தொலைக்காட்சி வாதம் தானே ஒழிய தோழர்களோடு இருக்கிற அந்த வாதம் முடிந்துட்டு. பல பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு ஒரு தர்க்க அறிவு நமக்கு இல்லை. நமக்குள்ள எப்போதாவது வாய்க்கிற அந்த தேநீர் கடை சந்திப்போ, எப்போதாவது வாய்க்கிற நண்பர்கள் குழாமோ அது என்றும் இல்லை. இது இனிமேல் வாய்க்கப் போவதில்லை, வாய்க்கவும் இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. ஆனால் இந்த சமகால அரசியலில் திராவிட இயக்கம் தமிழேசியம் என்கிற அந்த கூறுக்குள், தமிழர் என்கிற பெருமிதத்துக்குள், உரிமை முழக்கத்துக்குள் என்னவாக இருந்தது? நாம் இன்று பெருமிதம் கொள்கிற இடத்திற்கு தமிழ் உயர்ந்திருக்கிறது என்றால், நாம் கொண்டாடுகிற அளவிற்கு தமிழ் உயர்ந்திருக்கிறது என்றால், நாங்கள் தமிழர்கள் என்று நாம் பெருமை கொள்கிறோம் என்றால், இதற்கு திராவிடம் என்கிற ஒற்றை சொல்தான் காரணமாக அமைந்தது. எப்படி காரணமாக அமைந்தது?
ஒன்று பண்பாட்டு தலங்கள் என்றது. கலாச்சார மையங்களில் பண்பாட்டு தலங்களில் சமஸ்கிருதத்தின் ஆதிக்கத்தை ஒழித்து தமிழ் எப்படி வந்தது? தெய்வீக மொழி தமிழ் ஒன்றும் ஒரு நாளில் உங்களுடைய அம்மன் காதுகளில் ஓதப்படவில்லை. சகலகல வல்லமை படைத்த சகலத்தையும் படைத்த சிவன் காதிலோ முருகன் காதிலோ தெய்வீக மொழியில் ஒன்றும் ஓதப்படவில்லை. அதற்கு முத்துவேல் கருணாநிதி என்கிற ஒரு மகன் தேவைப்பட்டான். அந்த மகன்தான் 1969 முதலில் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அதுவரை இந்திய மாநிலங்களில் வழிபாடு என்பது சமஸ்கிருதம் மட்டுமே என்றிருந்த போது 1969 இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம்தான் முதலில் தந்தை பெரியார் இயற்றிய தீர்மானத்தை, செங்கல்பட்டு தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டு கோயில்களில் தமிழிலும் ஓதப்படும் என்று கொண்டு வந்தார். 1998களில் அதை மாற்றுகிறார். தமிழ்நாட்டு கோயில்களில் தமிழில் ஓதப்படும், விருப்பப்பட்டால் சமஸ்கிருதத்தில் நீங்கள் கேட்டு கொள்ளலாம். இன்றைய நிலை அதுதான். ஆனால் பக்தர்கள் விருப்பம் தமிழில் ஓதுகிறதுக்கு அவன் பகுத்தறிவு விட்டான் என்றால் கோயிலுக்கு போகிற தேவையில்லை. அதை ரொம்ப விவாதிக்க முடியாது. பரவாயில்லை, போகிறவன் நம்புகிறான். நான் அங்கு போய் நின்றால் தனக்கு சகலம் பாக்கியம் கிடைக்கும் என்று நம்புகிற போதே அந்த சகல பாக்கியம் சமஸ்கிருதத்தின் வடிவில் தான் வருகிறது என்று அவன் முருகனை, நம் முருகனை, நம் சிவனை, நம் பெருமாளை, நம் கண்ணனை ஐயா என்று சமஸ்கிருதத்தில் ஓதுங்க சாமின்னு சொல்றான். வழி இல்லை, சட்டம் இடம் கொடுக்குது. அப்ப இந்த சிக்கலுக்குள் தமிழ் இருந்த போது தோழர்காவும் ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப பேச முடியாது, நான் இருக்கிற நிலைய நேர சரிங்களா. அதாவது இந்த சிக்கல் இருக்குல்ல, தந்தை பெரியார் கூர்மைப்படுத்திய, பெரியார் சிலையை உடைச்சார்னு எல்லாமே சொல்லுவாங்க. சாமி சிலையை உடைச்சார்னு, சாமி சிலையை உடைச்சார்னு பெரியாரை வேணா கேட்டான்னா, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு போய் உடைக்கிற எல்லாரையும் உள்ள தூக்கி ஏண்டா கடவுள் சிலையை உடைச்சேன்னு சொல்லி உள்ள ஜெயிலில் தான் போடணும். ஏன்னா அவர் உடைச்சது தந்தை ஐயா பெரியார் உடைச்சது அந்த விநாயகர் சிலையை தான் உடைச்சார். நீ உடைக்கிற சிலையை நான் உடைச்சேன், அவ்வளோதான். அவர் ஒன்றும் எங்கள் முனியாண்டி சிலையோ, என் முருகன் சிலையோ, என் பெருமாள் சிலையோ எந்த சிலையும் உடைக்கல. இங்கே சமகால அரசியலில் அரசியமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு, அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு ஒரு பார்வை, நடைமுறைக்கு வந்த பின்பு நம்மை ஆள்வது இந்த அரசியமைப்பு சட்டம் தான் மேலானது என்கிற போது ஒரு இயக்கத்திற்கு, ஒரு அமைப்புக்கு அரசியமைப்பு சட்டம் குறித்த பார்வை வேண்டும். குறிப்பாக வாக்கு வங்கி அரசியல் வந்திருக்கிற ஒரு கட்சிக்கு அரசியமைப்பு சட்டம் குறித்து ஒரு பார்வை இருக்க வேண்டும். இந்தியாவில் பொதுவுடைமை இயக்கங்களுக்கு அந்த பார்வை இருந்தது. பல பொதுவுடைமை இயக்க தொடர்களோடு முரண்பாடு உண்டு, அதில் மாற்று கருத்தில்லை. அந்த அரசியமைப்பு சட்டத்தின் பார்வையில் முதலில் திராவிட இயக்கத்துக்குத்தான், திராவிட சார்ந்துக்குத்தான் ஒரு பார்வை இருந்தது. அது என்ன பார்வை என்றால், தமிழ் தேசியம் என்று இவர்கள் இன்று பேசுகிற ஒன்று தனிநாட்டுக்கான கோரிக்கையாக இருந்தால் காவல்துறை அனுமதி வாங்கி கடல் நான் மாநாடு நடத்த போகிறேன், காவல்துறை அனுமதி வாங்கி மாடுகளோடு பேச போகிறேன், காவல்துறை அனுமதி வாங்கி மலைகளோடு பேச போகிறேன் என்று காவல்துறையிடம் மண்டிட்டு இருக்க முடியாது. நாங்கள் தனிநாடு கோரிக்கை வைத்திருக்கிறோம், எங்களுக்கு தமிழரசன் உறுதுணையாக வழிநடத்துவார் என்று நீங்கள் முந்திரி காடுகளுக்கோ இல்லை என்றால் நீங்கள் அந்த பணங்காட்டுக்களே தான் ஒளிஞ்சிருக்கணும். நீ காவல்துறையை ஏற்றுக்கிறேன், நான் அரசியல் வரப்போறேன் என்று சொல்கிற போது எது தமிழ் தேசியம் என்கிற கூரை உங்களுக்கு முன்பே திராவிடம் வரையறுத்திருக்கிறது, திராவிட இயக்கங்கள் வரையறுத்திருக்கிறது. இந்தியாவின் அரசியமைப்பு சட்டம் எழுதப்பட்ட காலத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்தும் இல்லாத ஒரு வாதம், இந்தியாவில் மேற்கு வங்கத்தில் இந்த வாதம் இல்லை, இந்தியாவில் ஏன் கேரளாவில் கூட அந்த வாதம் இல்லை, இந்தியாவில் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த ஊரான மகாராஷ்டிரத்தில் இந்த வாதம் இல்லை. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம்தான் ஒரு வாதத்தை தொடங்கி வைத்தது. அது என்ன வாதம் என்றால், இன்று நாம் பேசுகிற மதச்சார்பின்மை, நாம் பேசுகிற சமூக நீதி, நாம் பேசுகிற சம வாய்ப்பு, நாம் பேசுகிற சமநீதி, நாம் பேசுகிற மொழி உரிமை, நாம் பேசுகிற மாநில உரிமை, நாம் பேசுகிற வரி விகிப்பு விதங்கள், சவுண்டை கம்மி பண்ணுங்க ரொம்ப இருக்கு, நாம் பேசுகிற வரி விகிப்பு போதுன்னு, நாம் பேசுகிற வரி விகிப்பு விகிதங்கள், நாம் பேசுகிற பண்பாடு கலாச்சார விவாதங்கள், நாம் பேசுகிற சாதி ஒழிப்பு விவாதங்கள், நாம் பேசுகிற கடவுளோடு முறையிடுகிற வழிபாட்டு உரிமை, இதையெல்லாம் எல்லோரும் அரசியமைப்பு சட்டத்தை புனிதமாக பார்த்து வணங்கிய காலத்தில் தமிழ்நாட்டில் தான் பெரியாரின் பெருந்தொண்டர்கள் தங்கள் இனத்தால் திராவிடர், மொழியால் தமிழர் என்று பெருமிதம் கொண்ட திராவிட இயக்கம் தான் வா உட்காரு எது அரசியமைப்பு சட்டம்,
உலக நாடுகளில் ஒவ்வொன்றும் ஒரு அரசியல் சட்டத்தை தூக்கிக் கொண்டு இனிமேல் இந்த சட்டம்தான் ஆளும், we the people of India, இந்திய மக்களாகிய நாங்கள் ஒரு சமூக குடியரசை கட்டி எழுப்பியிருக்கிற போது இந்த சமூக குடியரசில் இனத்தால் திராவிடராகிய எங்களுக்கு பார்த்தால் தெரிகிற அடையாளங்கள், கருப்பா இருப்பான், கண்ணச்சதை கொஞ்சம் தொங்கி இருக்கும், கருவெளி கொஞ்சம் கருப்பா இருக்கும், மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும், உதடு கொஞ்சம் பெருசா இருக்கும், நெத்தி கொஞ்சம் அகன்று இருக்கும், பார்த்தால் தெரிகிற விஸ்வபுல் ஐடென்டி கொண்ட என்னை பார்த்து எதுக்கு இருக்கவன் என் உதடு சிறுத்திருக்கு, என் கண்ணை கொஞ்சம் சிவப்பா இருக்கு, என் மூக்கு கொஞ்சம் அப்பி இருக்கு, என் நெத்தி கொஞ்சம் அகன்றிருக்கு. இந்த நெத்தி அகன்றதுனால உதடு சிறுத்ததுனால என் கண்ணக்குழி என் கருவெளி கொஞ்சம் சிவப்பா இருந்ததுனால நான் ஆரியன், உன்னை பார்த்தா திட்டு தொட்டா திட்டு, டே வெளியே போடா சூத்திர பையில, டே வெளியே போடா பஞ்சமண்ணு, என்னை பார்த்து ஆண்டாண்டு காலமா ஒரு கும்பல் என்னை வெளியே போன்னு சொன்ன போது அவனும் தமிழ் தானே பேசுறான், அவளும் தமிழ் தானே பேசுறா. அவ என்னைக்கு தமிழ் பேசுனா? ராஜீவ்காந்தி இப்போ கோயம்புத்தூர் மாப்பிள்ளையானதுனால ஏனுங்க எப்படிங்க இருக்கீங்க அப்படின்னா, ஓ இவர் கோயம்புத்தூர்கார் போலக்கு, இவர் ராம்நாட்டில் பிறந்திருக்காரு, அண்ணே என்னண்ணே, ஓ ராம்நாடு போல இருக்கு, ஏல என்னல, ஓ திருநெல்வேலி போல இருக்கு, திருநெல்வேலி போல இருக்கு, அண்ணே டயன் ஆச்சுண்ணே, டயன் ஆச்சுண்ணே, அண்ணே பார்த்து போனேன், ஏ பாடு அப்படின்னா, ஓ அண்ணன் சென்னை போல இருக்கு, கொஞ்சம் தெலுங்கு வாடையும் கன்னட வாடகை அடிச்சுன்னா, ஓ அண்ணன் கிருஷ்ணகிரி வேலூர் போல இருக்கு, ஏல என்னல கொஞ்சம் கன்னியாகுமரி கீழே போயிருக்க, திருநெல்வேலி கீழே போயிட்டாரு போல இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்காரனையும் ஒரு ஸ்லாங்கை வச்சு வட்டாரத்தை வச்சு, ஓ நீ திருநெல்வேலியால, அடுத்த கேள்வி தான் வருவான், நீ என்ன ஆளு, காது கொஞ்சம் பெருசா இருக்க, காது ஆடுது என்ன ஆளு, அதுக்கு முன்னாடி வேணுவான் அவனுக்கு ஒரு மொழி இருக்கு, வட்டார வழக்கு இருக்கு. ஆனா இங்கிருந்து திருநெல்வேலிக்காரன் இங்கிலாந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, திருநெல்வேலிக்காரன் இங்கிருந்து அமெரிக்கா போயிட்டான்னு வச்சுக்கோங்க, 2 திருநெல்வேலிக்காரன் சந்திச்சு பேசிட்டானா எந்த ஊர்ல அப்படின்னு கேட்டா, ஓ திருநெல்வேலியால அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? ஆனா என்ன சாதியம் கண்டுபிடிக்க முடியுமா? இந்தியாலேயே நாங்கள் தமிழர்கள் எல்லாம் பெருமைப்படுறான்ல, ஒரே ஒரு கும்பல் தான் சாதிக்கிற மொழி வச்சிருக்கு. சாதிக்கிற மொழி, ஜலம் கொண்டு வா, அவன் அக்ரஹாரத்தில் பிறந்தாலும் மயிலாப்பூர்ல இருந்தாலும் அமெரிக்கா போனாலும் அவன் ஜலம் தான், சரியா? அப்ப செத்துட்டான், எல்லா ஆதிக்க சாதியும் ஒடுக்கப்பட்ட சாதியும் பிற்படுத்தப்பட்ட சாதியும் அப்பன்டா, அப்பன் கட்டின வீடுடா, ஆசையா கட்டிருக்காண்டா, அப்பனை உள்ள வச்சு தொட்டு அள்ளுடாம்பா, அப்புறம் தான் வெளியே கொண்டு வந்து நீராடி வெளியே அனுப்புவான். ஆனா அக்கரகாரத்தில் போனோம், வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வீட்டுக்குள்ள வரக்கூடாது, நமக்கெல்லாம் வேட்டி, அவளுக்கு அங்குஷம், பட்டு சேலை இல்ல, இன்னொன்று இருக்கு மடிசா, நமக்கு சேலை, அவ்வளவுதானே. தனித்த ஒரு சாதிக்கான உணவு என்று தமிழ் சமூகத்தில் யாருக்கும் இல்லை. நான் கடற்கரையில் பிறந்திருக்க தேவராக இருந்தால், நான் கடற்கரையில் பிறந்த நாடாராக இருந்தால், நான் கடற்கரையில் பிறந்த ராவத்தராக இருந்தால், நான் கடற்கரையில் பிறந்த கோனாராக இருந்தால், நான் கடற்கரையில் பிறந்த தேவேந்திர வேளாக இருந்தால், எனக்கு காலை உணவு கருவாடு தான். ஆனா குறிப்பிட்ட ஒரு சாதிக்கு தான் காலை உணவு வெங்காயம் பூண்டு இல்லாத ஏதோ ஒரு சாதம், தயிர் சாதம், ஏதோ ஒன்று. ஒரு பழக்க வழக்கத்திலும் மொழி கூறு பண்பாடு, ஒரு வட்டார வழக்கை மீறி திருநெல்வேலியில் பிறந்த அக்ரஹாரத்தில் பிறந்த ஒருத்தனு, மயிலாப்பூர் வந்த அக்ரஹாரத்தில் ஒருத்தனு, ஏன் பெங்களூர்ல போய் பிறந்திருக்க அக்ரஹாரத்தில் ஒருத்தனு, நாங்கள்லாம் தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு டெல்லியில் போயிருந்தா கூட இந்த அக்ரஹாரத்தை மொழி, வாஷிங்டன் போனாலும் வடிவேல் சொன்ன மாதிரி கும்போணத்துக்காரனடா ஊருகா குத்துனா உடையிறது மாதிரி ஒரே மொழியில் இருந்தான். அவ எல்லாம் சொன்னா நீ சூத்துற, ஆனா நீ நானும் தமிழர் சொன்ன போது இல்லை இல்லை, உன் சமஸ்கிருதம் என் தமிழை தாழ்த்துகிறது, என்னை பார்த்தால் 2ஆம் சாதிக்காரன் என்று சொல்கிறாய், அதனால் உன்னிடம் சண்டையிடுவதற்கு உன்னை விட உயர்ந்தவன் நான் இல்லை, என்னை விட உயர்ந்தவன் நீ இல்லை, இருவரும் மனிதர்கள் தானே என்று பேசுவதற்கு ஒரு தத்துவம் தேவைப்பட்டது. அதுதான் திராவிட தத்துவம். அந்த திராவிடம் வந்து சொன்னது எல்லா அரசியமைப்பு சட்டமும்
எல்லோரும் அரசியல் சட்டத்தை ஆடணுமே பல்லு பாடணுமே ஆனந்த விடுதலை பெற்றோம் என்று கொண்டாடிய போது இந்த திராவிட மூளைதான் அந்த அரசியமைப்பு சட்டத்தில் அரசு என்றால் என்னவென்று கேட்டது. அரசு என்றால் 2 அரசுகள் இருக்கிறது, ஒன்று ஒன்றிய அரசு, இன்னொன்று மாநில அரசு. அப்ப ஸ்டேட் பெட்வீன் சென்ட்ரல், ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்கும் என்ன அதிகாரம் இருக்கிறது என்று இந்தியாவில் முதலில் கேட்ட அமைப்பு திராவிடம் தான், திராவிட இயக்கம் தான். எஸ், இந்தியாவுடைய மொழிக் கொள்கை இந்தி தான் என்ற போது திராவிட இயக்கம் தான் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா என்று இந்தியை அடித்து விரட்டி இந்தியாவின் மொழிக் கொள்கை வெறும் இந்தியாக மட்டும் தமிழ் முடியாது, இந்தியாவின் மொழிக் கொள்கை தமிழர்களாகி எங்களுக்கு தமிழும் எங்கள் வயிற்றிலிருந்து எங்கள் சகோதர மொழியான தெலுங்குக்கும் மலையாளத்துக்கும் கன்னடத்துக்கும் அங்கீகரிக்கப்பட்ட மொழியான மராட்டிக்கும் குஜராத்திக்கும் அவதிக்கும் சாந்திலிக்கும் மைதிலிக்கும் போஜ்புரிக்கும் ஒரியாவுக்கும் வங்கத்துக்கும் காஷ்மீரிக்கும் மார்வாரிக்கும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மொழி வடிவம் வேண்டும் என்று நாங்கள் தான் வாதித்து மொழிக் கொள்கையை கொண்டு வந்தோம். வரி விகிப்பு விதங்கள் என்று வந்த போது எல்லோரும் இந்தியர்கள் தானே என்று சொன்ன போது இல்லை இல்லை, ஒரு மாநில அரசு வரியை எப்படி போடுகிறாய், வெறும் சப்பாத்திக்கு மைசூர் பாவை திண்டு வளர்ற எங்க அக்கா வாண்டை சீனிவாசன் வேணா இன்னைக்கு காலையில 1 கிலோ மைசூர் பாக்க சாப்பிட்டு இருக்கலாம், ஆனா காலையில எனக்கு இட்லி தோசை வேணும் சாமி. வரிவிப்பு விதங்களில் மாநில உரிமை என்னவாக இருக்கிறது? நாங்கள் தான் பேசினோம். சமவாய்ப்பு, அதான் எல்லாரும் வேலைக்கு போறோமே, இடஒதுக்கீடு வேலையில வந்துருச்சேன்னு சொன்ன போது இந்திய தலைவர்கள்லாம் மெய் செலுத்து அமைதியாக இருந்த போது இந்த ஊர்ல இருந்து தான் எங்க கிழவன் பெரியார் கேட்டா எத்தனை பேரா படிச்சிருக்கான், அரசாங்க வேலைக்கு போனா ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் டிகிரி வேணுமே, உன் பேருக்கு பின்னாடி இத்தனை பெரிய சாதி தொங்கி இருக்கு, எவனுக்கு பின்னாடி கல்வி இருக்கு, கல்வியை கொடுப்பதற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற முதல் போராட்டத்தை தமிழ்நாட்டிலிருந்து திராவிடம் தான் தொடங்கியது. திராவிடம் தொடங்கிய பின்புதான் நம்ம எல்லோரும் பட்டம் படித்தோம். இப்ப இந்தியாவிற்கு கல்வி உரிமையை வழிகாட்டினோம். எல்லாரும் எல்லா உலக பகுத்தறிவு இயக்கங்கள், பெரியாருக்கும் பகுத்தறிவாதிகளுக்கும் உள்ள வித்தியாசம் மிக முக்கியம். நான் என்னுடைய கருஞ்சட்டை தோழர்களோடு வேண்டி விரும்பி கேட்கிற உரையாடல், அது இந்த உரையாடல் நிகழ வேண்டும். உலகத்தில் பகுத்தறிவு பேசிய எத்தனையோ தலைவர்கள், அது ஆபிரகாலிங்களாகட்டும் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகட்டும், எண்ணிலடங்காதவர்கள், ஏன் எங்கள் அறிவுலக ஆசான் கார்ல் மார்க்ஸ் உட்பட எண்ணிலடங்காத தலைவர்கள் பகுத்தறிவு பேசினார்கள், கடவுள் இல்லை என்று சொன்னார்கள். உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் தந்தை பெரியார் மட்டும்தான் கடவுள் இல்லை என்று சொன்னதோடு நிறுத்தவில்லை. கடவுளை நம்புகிற ஒரு பஞ்சம சூத்திர கூட்டத்திற்காக அந்த கடவுளுக்குள் கோயிலுக்குள் போகிற கருவறைக்குள் போகிற உரிமையை பெற்றுக் கொடுத்த ஒரே தலைவன் பெரியார் மட்டும்தான். உலகத்தில் எல்லா பகுத்தறிவாதியும் அறிவியல் பூர்வமாக கடவுள் என்று சொன்னான், நிரூபித்தான். களத்துக்கு வரல, களத்துக்கு வர்றாரு பஞ்சமா பரதேசியா. தான் சட்டம் ஒன்று சொல்லுது, சாமி ஒன்று சொல்லுது. சாமி, ஏன் சாமி என்ன மாரியம்மா கண்ணை குத்துமாமே, எங்க முருகன் எங்க காலை வாங்கி வராமல, என் பிள்ளைக்கு எங்க பிள்ளையாரு வயிற்றுல புழுவை கொடுக்கலையே என்று ஆண்டாண்டு காலமாய் கதைகளோடு ஆண்டாண்டு காலமாய் மூட நம்பிக்கைகளோடு வளர்ந்து ஒரு சமூகம் நின்ற போது கோயிலுக்குள்ள போகாத பிரச்சாரம் பண்ண பெரியார் அவனை மனதளவில் காயப்படுத்தி அவனை என்னமல்ல அறிவு வளர் வரை கல்வி பெறும் வரை அவனுக்கான கடவுள் உரிமையை பெற வேண்டும் என்பதற்காக எந்த அளவிற்கு கடவுள் மறுப்பு பிரச்சாரத்தை செய்தாரோ அதை விட ஒரு மடி மேலே போய் கடவுள் மறுப்பு பிரச்சாரத்திற்காக தந்தை பெரியார் சிறைக்கு செல்லவில்லை, ஆனால் கோயிலுக்குள் எல்லோரும் போக வேண்டும் என்பதற்காக சிறைக்கு போனார். அதுதான் பெரியார். வெறும் கடவுள் மறுப்போடு பெரியாரை நிறுத்தினோம் என்றால் இந்த சமூகத்தில் சமநிலை வந்து விடாது. அதற்கு மாறாக தான் நம்புகிற சிவன், தான் நம்புகிற பெருமாள், தான் நம்புகிற காளி, தான் நம்புகிற மாரி, தான் நம்புகிற விநாயகர், தான் நம்புகிற ஐயப்பன், தான் நம்புகிற பாம்பு, தான் நம்புகிற மரம், தான் நம்புகிற கடல், தான் நம்புகிற காத்து, எதைனாலும் மனிதன் நம்பினால் அந்த கோயிலுக்குள் போகிற போது நீ இந்த சாதிக்காரன் வராதரான்னு இந்த சமூக பழக்க வழக்கம் சட்டம் சொல்லுது. நான் மனுஷனை சமமா பாப்பண்டா, படைத்த கடவுளே உன்னை வராது என்று சொன்னாலும் இந்த ராமசாமி உள்ள கூட்டிட்டு போவேண்டான்னு சொல்ல வச்சது திராவிடம். அப்புறம் தான் உள்ள போயிட்டு என் கடவுள் ஒன்ன தண்டிப்பாரு. இன்னைக்கு வந்திருக்க தற்கொலை கடவுளை பார்த்து பாருங்க என்ன பண்றது. இந்த புரிதலோடு தான் திராவிடத்தையும் தமிழையும் அணுக வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட தமிழ் தேசியம் என்கிற வார்த்தை பல பேருக்கு இன்னைக்கு வயிறு வளர்க்கிற, பல பேருக்கு இன்னைக்கு இனோவா கார் வாங்குற, பல பேருக்கு இன்னைக்கு பார்ச்சூர் கார் வாங்கட்டும், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழ் தேசியம் என்கிற கூறு ஈழத்தில் வேறு தமிழ்நாட்டில் வேறு என்கிற படிப்படியை நாம் கொண்டு வரப்பட வேண்டும்.
ஈழத்தில் தமிழ் தேசியம் என்பது தனிநாடு விடுதலைக்கானது. தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்று பேசுவது தமிழ் மொழியுடைய மீழ்ச்சி, திராவிட இனத்தின் மேன்மை, அரசியமைப்பு சட்டத்தில் பேரறிஞர் அண்ணா எழுதப்படாத அரசியமைப்பு சட்டத்தின் தந்தை பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வரையறை செய்த மாநில சுயாட்சி என்பதுதான். ஒரு மாநிலத்தை ஒரு அரசாங்கம் ஒடுக்குகிற போது, ஒரு மாநிலத்தை அரசாங்கம் சட்டப்படி தடுக்கிற போது, ஒரு மாநில சுயாட்சி என்கிற கூறுக்குள் இருந்து கொண்டுதான் தமிழ் தேசியத்தை அணுக முடியும். நாம் இன்று தமிழர் என்று பேசுகிற போது இதற்காக எந்த இயக்கம் நின்றது? யார் கூட்டு இயக்கம் நடத்தினார்கள்? திருச்சியில் கே.ஆ.பி. விஸ்வநாதன் என்கிற பல பேர் 1939ஆம் ஆண்டு ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த ஆலய நுழைவு சட்டம் பல பேர் கொண்டாடுவார்கள். ஆனால் 2 நாள்களுக்கு முன்பு ராஜாஜி அவர்கள் சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பு சென்னையில் பேசிய அந்த பேச்சு தான். ராஜாஜி சொல்கிறார், இந்த கருப்பு சட்டைக்காரர் ராமசாமி நாயக்கரன் விடமாட்டார் போல, எங்கே போனாலும் இந்த கருப்பு சட்டக்காரன் கடவுளே இல்லைன்னு சொல்றான். ஆனா கே.ஆ.பி. விஸ்வநாதன் தலைமையில ஒரு ஆலய நுழைவு சங்கத்தை ஆரம்பிச்சு இது வரைக்கும் 1100 கோயிலுக்குள்ள உள்ள போயிட்டான். வேற வழியே இல்லை, நான் இனிமே எல்லாரும் கோயிலுக்குள்ள போலான்னு நான் சட்டம் கொண்டு வர போகிறேன்னு யார் பேசுறா? ராஜாஜி எங்க பேசுறாரு? சென்னையில பேசுறாரு. அடுத்த நாள் சில கம்பு சுத்திகள் மதுரைக்குள்ள கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டான். உடனே எழுதுறான், முதலில் கோயிலுக்குள் நுழைந்தவர்கள் யார் தெரியுமா? இதை கூட்டிக் கொண்டவர் யார் தெரியுமான்னு. மோதன்னு கோயிலுக்கள் நுழைஞ்சவன் தாத்த கே.ஆ.பி. விஸ்வநாதன், பெரியாரின் பெருந்தொண்டன், இங்க இருக்கக்கூடிய திருச்சியில் திருவானைக்கால் கோயிலுக்குள்ள தாண்டா திராவிட இயக்கம் உள்ள போச்சு. நாங்க தான் நின்றோம். கோயில் நுழைவு போராட்டமும் மனிதரை சமமாக மதி என்றும் உணர்வில் தமிழை உயர்த்தி எங்கள் மொழி என்று உயர்த்தி கொண்டு வந்ததிலும் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் என்றால் மொழியால், இனத்தால், பண்பாட்டால், கலாச்சாரத்தால் நாங்கள் அனைவரும் சமம் என்கிற தமிழ்நாடு தனித்து நிற்கிறது என்று நாம் இன்று பெருமை கொள்கிறோம் அல்லவா? நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றார் அல்லவா, எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று தமிழ்நாடு, எப்போதுமே தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு. ஆம், பெருமிதம் கொள்வோம். நாங்கள் கலாச்சாரத்தை சிறந்தவர்கள். ஆம், எங்கள் கலாச்சாரம், எங்கள் கல்வி பிறரை தாழ்த்தாது. பெரியாரின் பெருந்தொண்டர்கள் பார்ப்பன எதிர்ப்பு குறித்து பேசினோம், எழுதினோம். ஆனால் ஒரு பார்ப்பனையும் நாங்கள் அடித்ததில்லை. நாங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினோம். ஆனால் எங்கள் நம்பி வந்திருக்கிற அண்ணா என்ன என்று கேட்கிற இந்தி பேசுகிற சகோதரர்களை அன்பொழுகத்தான் ஆதரித்தோம். வெளியே ஒரு இந்திக்காரனை அடிக்கல. இந்தி திணிப்பு என்கிற அரசு யுக்தியை, அரசு எந்திரத்தை நாங்கள் எதிர்த்தோம். இந்தி பேசுகிற சகோதரனை நாங்கள் எதிர்க்கவில்லை. பார்ப்பனியம் என்கிற அந்த சித்தாந்தம் எங்களை தாழ்த்துகிற போது பார்ப்பனியத்தை எதிர்த்தோம். பார்ப்பனர்களை நாங்கள் அடிக்கவில்லை. அதுதான் பெரியார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மானுடம். அந்த மானுட விதையை திராவிடம் என்கிற அந்த வளர்ந்திருக்கிற அந்த மரத்தின் மீது நின்றுதான், அந்த வேரின் அடிவேரில் நின்றுதான் எங்கள் தமிழை நாங்கள் மீட்டோம். எங்கள் தமிழர் உரிமையை நாங்கள் பேசினோம். எங்கள் தமிழ்நாட்டின் உரிமையை நாங்கள் காத்தோம். எங்கள் தமிழின் மேன்மையை நாங்கள் காத்தோம். தமிழ் தேசியம் என்ற இன்றைய காலகட்டத்தில் அரசியமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு, ஒரு இந்தியா பல்வேறு மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பின்பு, இங்கே தமிழை எப்படி பாதுகாப்பது, எதிலிருந்து பாதுகாப்பது? இந்தியாவின் அரசியல் சட்டம் 346 என்ன சொல்கிறது? 345 என்ன சொல்கிறது? இந்தியாவின் ஆட்சி மொழி ஹிந்தி என்று சொல்ற போது எங்கள் மொழி என்ன தாழ்ந்த மொழியா? எங்கள் மொழிக்கு இலக்கணம் இல்லையா? இலக்கியம் இல்லையா? எங்கள் மொழிக்கு வாய்ப்பாடு இல்லையா? எங்கள் மொழி பேசுகிற மக்கள் கூட்டத்தில் உழைப்பு இல்லையா? நாங்கள் விடுதலைக்கு போராடவில்லையா? எங்கள் நிலையை நாங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த மாநிலம் இவ்வளவு வரியாய் கொடுத்த பின்பும் எங்களை தாழ்த்துக்கிறார் என்றால் எங்கள் மாநிலத்துக்கு ஒரு சுயாதீன அரசு வேண்டும். அது மாநில சுயாட்சி, செல்ஃப் டிட்டர்மினன்ட் ஸ்டேட் என்று வாதிக்கப்பட்டதை பல நாடுகளில் பிரிந்து போகிற உரிமை இல்லாமல் எப்போதும் இருக்கிற, பிரிந்து போகிற உரிமை கொண்ட அலாஸ்கா என்கிற மாநிலம் அமெரிக்காவில் இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் வாஷிங்டன் விருப்பப்பட்டால் அமெரிக்காவில் பிரிந்து போய்விடலாம். அதற்கென்று தனித்த மாநில சுயாட்சி இருக்கிறது. ஆனால் எப்போதுமே பிரிந்து போக முடியாத, ஆனால் மாநிலமாக தன்னாட்சி விட்டிருப்பதற்கு, எங்கள் வரியை நாங்கள் போடுவதற்கு, எங்கள் மொழியை நாங்கள் பேணி பாதுகாப்பதற்கு ஒரு மாநில சுயாட்சி என்கிற கூரை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய இயக்கம் திராவிட இயக்கம்தான். அந்த திராவிட இயக்கத்திற்குள் என்றுதான் தமிழ் வளர்ந்தது. திராவிடம் இல்லை என்றால் தமிழ் இன்னும் செத்த மொழியாக இருந்திருக்கும். திராவிடம் இல்லை என்றால் நாங்கள் தமிழர்கள் என்று பெருமிதம் கொண்டிருக்க முடியாது. திராவிடம் இல்லை என்றால் எங்கள் தமிழ் இன்னைக்கு நீசபாசை தான். திராவிடம் இல்லை என்றால் எங்கள் தமிழ் இன்னும் தொழுவங்களிலும் எங்கோ ஊர்களிலும் ஓலைச்சூழலில் தான் உட்கார்ந்திருக்கும். சமஸ்கிருதம் தலையில் ஏறி மீண்டிருக்கும். அதனால்தான் எல்லா ஊர்களிலும் சொல்றோம்,
இந்த திராவிட இயக்கம் திமுக கெடுத்துன்னு சொல்றான். மீண்டும் மீண்டும் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். உத்தரப்பிரதேசத்துக்கு ஏதாவது சூப்பர் ஸ்டார் இருக்காரா? பீகாருக்கு சூப்பர் ஸ்டார் இருக்காரா? ஜார்க்கண்டுக்கு சூப்பர் ஸ்டார் இருக்காரா? மத்திய பிரதேசத்துக்கு சூப்பர் ஸ்டார் இருக்காரா? ராஜஸ்தானுக்கு சூப்பர் ஸ்டார் இருக்காரா? ஒரிசாவுக்கு சூப்பர் ஸ்டார் இருக்காரா? இந்த உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான்லாம் இந்தி மொழி வந்தபோது இந்தி படிச்சா வேலை கிடைக்குன்னு சொல்லி யூபிக்காரன் தன் தாய்மொழியான சாந்திரிய, பீகார்காரன் தன் தாய்மொழியான மைதிலிய, மத்திய பிரதேசக்காரன் தன் தாய்மொழியான அவதிய எல்லாத்தையும் மறந்துட்டு ஹிந்தியை படிச்சான். 8ஆம் கிளாஸ் இருந்து ஆல் பாஸ் படிச்சு முடிச்சுட்டா மேத்தமெட்டிக்ஸை ஹிந்தியில் படிக்கணும், அறிவியலை ஹிந்தியில் படிக்கணும். பாடம் தலைக்கு ஏறல, பாடம் மண்டைக்கு ஏறல. பள்ளி பாடத்தை விட்டுட்டு நம்ம ஃபெயில் ஆகிறோம், காலேஜுக்கு போக வழி இல்லை, ஏன்னா பாஸ் ஆக முடியாது, ஏன்னா இந்தியை படிக்கிறதா அறிவியல் படிக்கிறதான்னு தெரியலன்னு ஆல் பாஸ் இல்லாமல் அப்பம் பார்த்த விலைய, ஆடு மாடு மேய்ச்ச விலைய, அப்பம் பார்த்த செருப்பு தைக்கிற விலைய இந்தி சகோதரெல்லாம் பார்க்க ஆரம்பித்தான். அந்த சகோதரெல்லாம் வேறு வழி இல்லைன்னு வளர்ந்த பின்னாடி அந்த ஆண்டு வருமானம் பத்தில் என் ஊருக்கு வந்துட்டான் பிழைக்க. அது வேலை வரலாறு. அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ஏதாவது மியூசிக் டைரக்டர் இருக்காரா? ஏதாவது உத்தரப்பிரதேசத்துக்கு சிறப்பு இயக்குனர் இருக்காரா? அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் யாரு? யூபிக்கு பீகாருக்கு மாப்பிக்கலாம் அமிதாப் பச்சன், சல்மான் கான் தானே. அவங்களுக்கு சிறந்த இயக்குனர் யாரு? ராஜ் கபூர். அப்படித்தானே. தமிழ்நாட்டுக்கு சூப்பர் ஸ்டார் யாரு? ரஜினிகாந்த். எப்பவுமே ரஜினிகாந்த் தான், அதில் எந்த மாற்று கருத்து வச்சுக்க வேணாம் நம்ம, சரிங்களா? அது சிறந்த இசையமைப்பாளர் யாரு? எப்பவும் இசையானி இளையராஜா தான். நமக்கு அவர் மூளைக்கு இருக்கிறதா சங்கீத சிந்தனையா இருக்கலாம், நம்ம அப்படி விட்டு கொடுக்கலாம் முடியாது நம்ம, சரிதானே? இங்க சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த பாடகர், சிறந்த கவிஞர் இருக்காங்கல்ல. இந்த தமிழ் சினிமாவில் 1980களில் பிரிஞ்சு போன தெலுங்கு சினிமாவுக்கு சிறந்த இயக்குனர் இருக்காங்களா இல்லையா? சிறந்த நடிகர் இருக்காங்களா இல்லையா? சிறந்த நடிகைகள் இருக்காங்களா இல்லையா? 2000களில் பிரிஞ்சு போன கன்னட சினிமாவுக்கு சிறந்த இயக்குனர் இருக்காங்கல்ல, சிறந்த நடிகர் இருக்காங்கல்ல. மலையாள சினிமா இப்போ 2010களில் தனியாக போய் ஒரு இதாக வந்தாங்களே, அவங்க சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த தயாரிப்பாளர் இருக்காங்களா இல்லையா? ஏன் இந்த சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த தயாரிப்பாளர்லாம் யூபிக்கும் பீகாருக்கும் மாப்பிக்கும் ஒரிசாவுக்கும் ஜார்க்கண்டுக்கு இல்லை? ஏன்னா அவன் மொழியை இந்தி தீண்டி அழிச்சுது. இந்தி தீண்டி அழிக்க முடியாம தெருவா போய் இந்த கருப்பு சிவப்பு திமுக காரன், இந்த கருப்பு சட்டக்காரன் தெருவா போய் எப்பவும் சொல்லுவேன், இப்பவும் சொல்றேன், இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கம், நீங்க எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின் தேகம் இருந்த லாபம் உண்டோ, இந்தி எல்லாரும் வாருங்கன்னு இந்தி எதிர்த்து போராடி நம்ம இந்தி அழிச்ச பின்னாடி நம்ம தமிழ் சினிமாவை பாதுகாத்துட்டோம். திமுக போராடிச்சு, திராவிட இயக்கம் போராடிச்சு. போராடின பின்னாடி தான் இந்த சுமார் மூஞ்சி குமார்லாம் எத்தனை கோடி, 200 கோடி ஓவா சம்பளம், 200 கோடி ஓவா சம்பளம். எங்க அண்ணா நடிப்பை விட்டுட்டு வந்துட்டாரு. ஏண்டா வெண்ண, இது பெரியார் போட்ட பிச்சை, திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. ஒருவேளை பெரியாரும் திராவிட இயக்கம் இல்லாட்டா தமிழ் இலக்கியம் இலக்கணம் பாதுகாக்கப்பட்டிருக்காது, தமிழ் சினிமான்னு ஒன்னே இருந்திருக்காது. இங்கே இந்தி சினிமா, எஸ்.ஏ. சந்திரசேகர் மகன் சுமார் மூஞ்சி குமார் விஜய் 200 கோடி இல்ல இந்த ஊர்ல பானிபூரி விற்கவோ, பட்டாணி விற்கவோ, இல்ல போர் வச்சுக்கிட்டு இருக்கணும். இந்த தமிழ் சினிமா எங்க இண்டஸ்ட்ரியை பாதுகாத்தது திராவிட இயக்கம். உன் ஜனநாயகத்தில் சண்டை போடு, நீ முதலமைச்சர் கனவல்ல, பிரதமர் கனவோட கான் வாழ்த்துக்கள். ஆனால் அரசியல் அறம் என்று ஒன்று இருக்கிறது. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் விதைத்த யாதோ ஊரை யாவரும் என்ற தத்துவம். நாய் சிறந்தால் கூட அதை ஆற தழுவி கொண்டாடி, நீ கடவுள் வாகனம் பார்த்த போதே அது உசுருடான்னு கொஞ்சம் இயக்கம். இந்த இயக்கம், அந்த இயக்கம் திராவிடம் சில உவமைகளை, சில அடையாளங்களை தமிழ் சமூகத்துக்கு விட்டிருக்கிறது. தமிழ் விடாத அடையாளத்தை, தமிழ் இலக்கியம் விடாத அடையாளத்தை, தமிழர்கள் விடாத அடையாளத்தை திராவிடம் விட்டிருக்கிறது. அதுதான் மனிதனை மனிதனாக பார். எல்லோருக்கும் உரிமை உண்டு, எல்லோரும் சமமானவர்கள், யாரும் உயர்ந்தவர் இல்லை, யாரும் தாழ்ந்தவர் இல்லை. அரசியமைப்பு சட்டம் பொதுவாக இருக்கப்பட வேண்டும். அதைத்தான் தமிழை வளர்த்தது திராவிட இயக்கம். அந்த திராவிடத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்வோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.